வணக்கம். திஸ் இஸ் பாலாஜி. இன்னைக்கு இந்த வீடியோல 12th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 9.8ல கொஸ்டின் நம்பர் 2ஓட சொல்யூஷன் பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜியன் பவுண்டட் பை அப்படின்னு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு -1ல இருந்து y ஈக்குவல் 3 வரைக்கும் இருக்கிற ஏரியாவை y ஆக்சிஸ்ல கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த லீனியர் ஈக்குவேஷன் ரைட் பண்ணிக்கிறோம். லிமிட்ஸையும் ரைட் பண்ணிக்கிறோம். முதல்ல கிராஃப் போடணும் இல்லையா? லாஸ்ட் சம்லயும் அதை நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒன்று டிரா பண்ணிக்கிட்டு இந்த டயக்ராமுக்கு கீழே இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிங்க. இந்த லைனை எப்படி ஈஸியா வரையலாம் அப்படின்னா, எக்ஸுக்கு 0 கொடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும், ஒய்க்கு 0 கொடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0 கொடுத்துருக்கேன். அப்போ -y + 1 = 0 தானே வரும். -y = -1 நாங்கள் போயிடும். y = மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். இப்போ yக்கு 0 கொடுங்க. அந்த கொடுத்த ஈக்குவேஷன்ல yக்கு 0 கொடுத்தா அந்த பார்ட் போயிடும். அப்போ 2x + 1 = 0ன்னு இருக்கும். 2x = -1, x = -1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைனை இந்த கிராஃப்ல வரையலாம். yக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? 1 கிடைச்சது இல்ல? 1 எங்க இருக்கும்? y ஆக்சிஸ்ல மேல இங்க இருக்கும் இல்லையா? நம்ம தோராயமா வச்சா போதும். xக்கு -1/2. -1/2 புரியலன்னா -0.5 நினைச்சுங்க. -1/2னா -0.5. அது எக்ஸ்ல இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு மைனஸ்ல இங்க -0.5 இங்க இருக்கும். ஸோ இதை குறிச்சிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லென்த்தான ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இந்த லைன் தான் கொஸ்டின்ல கொடுத்த அந்த லைன். இப்போ ஏரியா எதுல இருந்து எது வரைக்கும் கேட்கறாங்க? -1ல இருந்து 3 வரைக்கும் கேட்கறாங்க. -1ன்றது yல இருக்கு, -1 இங்க இருக்கும். ரைட்டா? இங்க இருந்து நாம லெஃப்ட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். அப்புறம் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? 3 எங்க இருக்கும்? 1 தாண்டி இந்த இடத்துல 3 இருக்கும் இல்லையா? 3ல இருந்து அந்த ரைட் சைடு ஒரு கோடு வரைகிறோம். இப்படி வரைஞ்சிட்டு அந்த லைனு இந்த லிமிட் இதெல்லாம் சேர்ற அந்த ஏரியாவை ஷேட் பண்ணிக்கிறோம். இங்க கூட பாத்தீங்களா? இந்த லைனு இந்த லிமிட் எல்லாம் சேர்ற அந்த ஏரியாவை ஷேட் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய ஏரியாவை இப்போ ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த லைனுக்கு மேல இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. அது பெஸ்ட். 2x - y + 1 = 0. இப்போ ஷேட் பண்ண ஏரியாவுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணி அந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ரைட் பண்றது எப்படின்னு சொல்றோம் வாங்க. a = லோயர் லிமிட் என்ன? -1. அப்பர் லிமிட் என்ன? 1. பாத்தீங்கன்னா ஏரியா -1ல இருந்து 1 வரைக்கும் ஒரு ஏரியா இருக்கு. 1ல இருந்து 3 வரைக்கும் ஏரியா இருக்கு. இந்த -1ல இருந்து 1 வரைக்கும் ஏரியா y ஆக்சிஸ்ல லெஃப்ட் சைடு இருக்கு. ரைட்டா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். dx வருமா dy வருமான்னு பசங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்கு சிம்பிள் ஐடியா, லிமிட் எதுல இருக்கு? yல இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க dy வரும். அது y ஆக்சிஸ்ல லெஃப்ட் சைடு இருக்கிற ஏரியான்றதுனால -x வரும். -x dy. அந்த 1ல இருந்து 3 வரைக்கும் பாத்தீங்களா ஒரு ஏரியா இருக்கு. அது ரைட் சைடு இருக்குல்ல? அதனால அங்க பாத்தீங்கன்னா 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கிற ஏரியாக்கு +x dy. ஏன் dy வருது? ஏன்னா லிமிட் yல இருக்கு. x dyன்னு வரும். வலப்பக்கம் இருந்தா +x, இடப்பக்கம் இருந்தா -x. ஓகே. சோ இதுதான் இந்த கணக்கோட ஃபார்முலா. இப்போ இந்த x ஓட வேல்யூ மைனஸா இருக்கவே ஒரு சின்ன வேலை ஒண்ணு பண்ணிக்கலாம். இந்த லிமிட் ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா -x நம்ம +x எழுதிக்கலாம். பண்ணிடலாமா? -1 to 1, 1 to -1 அப்படின்னு மாத்தி எழுதிட்டு இது ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா? +x நம்ம எழுதிக்கலாம். இப்போ x ஓட வேல்யூ அப்ளை பண்ண தோணுதா? x ஓட வேல்யூ எங்க இருக்கும்? கொடுத்த கொஸ்டின்ல தான் இருக்கும். அதை நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். எப்படி பிரிக்கிற பாருங்க. 2x - y + 1 = 0ன்னு கொடுத்த அந்த ஈக்குவேஷனை இந்த டயக்ராம் கீழே எக்ஸாம்ல நீங்க எழுதி அதுல இருந்து x ஓட வேல்யூ மட்டும் தேவைன்றதுனால மத்ததெல்லாம் அங்க சைன் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன். x மட்டும் வேணும்ன்றதுனால இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2வை டிவிஷன்ல அங்க எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிட்டேன். அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 1/2 × y - 1 கிடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இங்க x ஓட வேல்யூல போட போறோம். x ஓட வேல்யூல அந்த 1/2ன்றது கூட இருக்கிற கான்ஸ்டன்ட். அதை இன்டகிரேஷனுக்கு வெளியில வச்சுக்கோங்க. 1 to -1. எதை இன்டகிரேட் பண்ண போறோம்? y - 1 பார்ட் மட்டும் தான் இன்டகிரேட் பண்ண போறோம் இல்லையா? × dy பிளஸ் அதே x தானே இங்கே இருக்கு. என்ன வேல்யூ வரும்? 1/2, 1 to 3 லிமிட் இருக்கு.
ஒய்யோட வேல்யூ என்ன போட்டோம்? 1/2 y - 1 எக்ஸோட வேல்யூ. ஓகே. சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு எக்ஸோட வேல்யூவை. இப்போ இன்டகிரேட் பண்ண ரெடி ஆயிட்டோம். எப்படி இன்டகிரேட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் இன்டகிரேஷன் தான் வரும். ஒய்யை இன்டகிரேட் பண்ணா என்ன? பவர் 1 இருக்கிறதால பவர் 1 ஆட் பண்ணி அதையே கீழே போடுறோம். ஓகே. 1 இன்டகிரேட் பண்ணா பொதுவா எக்ஸ் சேரும்னு சொல்லுவீங்க. இங்க ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்றதுனால 1y வரும். 2 பண்ணா 2y, 3 பண்ணா 3y அந்த மாதிரி. ஓகே. இப்போ 1 பண்ணா y. இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் லிமிட்ட இந்த மாதிரி பிராக்கெட்ல இங்க எழுதிக்கணும். சரியா? இங்கேயும் அதே தானே. y இன்டகிரேட் பண்ணா y²/2. 1 இன்டகிரேட் பண்ணா 1y. இங்க 1 2 3. இப்பதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். பிகாஸ் கால்குலேஷன் போட போறோம் இல்லையா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்கணும், மைனஸ் போட்டு லோயர் லிமிட் கொடுக்கணும். இந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் கணக்கு ஈஸியாக்கிக்கிறங்க. 1/2ன்றது ரெண்டுத்துலயும் இருக்கு. அதை நீங்க வெளியில வச்சுட்டு ஒரு பெரிய பாக்ஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணீங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 1/2 வெளியே வச்சுட்டு ஒரு பெரிய பாக்ஸ் பிராக்கெட். இங்க அப்பர் லிமிட் இருக்கு. இங்க கூட பாத்தீங்களா? அப்பர் லிமிட் இருக்கு. ரொம்ப ஈஸியா போடுறதுக்காக இங்க இருக்கிற அப்பர் லிமிட் இங்க கொடுங்க. அங்க இருக்கிற அப்பர் லிமிட் அங்க கொடுங்க. அப்பர் லிமிட்டுக்குன்னு ஒரு பிராக்கெட் தெளிவா. ஓகே. -1 ஸ்கொயர் பண்ணுங்க. +1 ஆயிடும்ல. 1/2. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. நீங்க கொடுக்க போற ஒரு -1ல மைனஸ் இருக்கு. அப்போ +1. இங்க அப்பர் லிமிட் கொடுத்துட்டேன். உடனே அங்க ஜம்ப் ஆயிடுங்க. அங்க ஒரு அப்பர் லிமிட் இருக்கு. 3 எடுத்துட்டு போயிட்டு உள்ள கொடுங்க. 3 ஸ்கொயர் பண்ணா 9/2. 3 கொடுங்க yக்கு -3. அப்பர் லிமிட் வேலை முடிஞ்சது. இப்போ லோயர் லிமிட் கொடுக்க போறோம். லோயர் லிமிட் இங்க பாருங்க 1 இருக்கு. 1 எடுத்துமே இங்க உள்ள கொடுங்க. 1/2 - 1. அதே மாதிரி இந்த 1 எடுத்து இங்க கொடுங்க. 1/2 - 1. அவ்வளவுதான். லோயர் லிமிட் வேலையும் முடிஞ்சது. ஒரு பெரிய பாக்ஸ் பிராக்கெட்டை முடிச்சிடணும். பிகாஸ் வெளியில 1/2 இருக்கு. வெரி சிம்பிளா 2 பிராக்கெட்ல முடிச்சிட்டோம். இப்போ நான் இந்த ஆட் பண்றது, சப்ராக்ட் பண்றதெல்லாம் பண்ண மாட்டேன் இந்த ஸ்டெப்ல. இந்த ஸ்டெப்ல ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டா கணக்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அப்படியே எழுதிட்டு செகண்ட் பிராக்கெட்டுக்கு குறி மாத்தி எழுத போறோம். அதாவது வெளிய இருக்கிற மைனஸ் உள்ள போக போகுது. உள்ள போச்சுன்னா -1/2 +1 -1/2 +1ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆயிடும். ஓகே. இப்போ ஏதாவது கேன்சலேஷன்லாம் ஆகுதா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணீங்க. பாருங்களேன். 1/2க்கு -1/2 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எப்படி ஈஸியா ஆட் பண்ணலாம்? இப்போ நான் டிக் பண்ற 9/2 டிக் பண்ற -1/2 ரெண்டுமே கீழே பை 2 இருக்கு இல்லையா? அதை நம்ம ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் அப்ப சப்ராக்ட் பண்ணுங்க. 8/2. பிளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணி பிளஸ்ல எழுதிங்க. மைனஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணி மைனஸ் எழுதிங்க. இப்போ 1 1 1 3 இடத்துல 1 பாக்குறீங்க இல்லையா? அப்ப ஆட் பண்ணா 3 வரும். -3ன்னு ஒன்னு இருக்கு இல்லையா? அதை இங்க எழுதிட்டோம். எழுதிட்டு 3க்கு 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 எடுத்து இந்த 8 கூட அடிச்சா 4 வரும். அப்ப வெளியில 1/2 இருக்கு. உள்ள நம்மளுக்கு கிடைச்சது 4. இப்போ இந்த 2 எடுத்து இந்த 4 கூட அடிச்சா 2 2s are 4. ஸோ ஃபைனலா நம்மளுக்கு கிடைக்கிறது 2 அப்படின்றது தான் ஏரியா. இது ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போடணும். SQ யூனிட்ஸ்ன்னு போடணும். சரியா? ஸோ இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.